அம்பேத்கரின் 68வது நினைவு நாளை முன்னிட்டு அஇஅதிமுக சார்பில் அம்மா பேரவை செயலாளர் இளங்கோ மாலை அணிவித்து மரியாதை. சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 68ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இந்திரா நகரில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு அஇஅதிமுக சார்பில் மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் எம்எல்ஏ அறிவுறுத்தலின்படி மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் நகர துணை செயலாளர் மோகன், வட்டக்கழக செயலாளர்கள் கிருஷ்ணகுமார், மாரிமுத்து, முருகன், அழகர் பாண்டி, புதுப்பட்டி செந்தில்குமார் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தினர். நினைவு நாளில் இளங்கோ அவர்களும் இந்த பகுதி வாழ் மக்களுக்காக சில விஷயங்களையும் அனைத்து இந்த பகுதிக்கான மக்களுக்கான விஷயங்களையும் கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டு இங்கே ஒரு சில வார்த்தைகள் நகர்மன்ற உறுப்பினர் கிருஷ்ணகுமார் அவர்கள் உரையாற்றி நிறைவு செய்ய மாவட்ட 68ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்த வருகை இருந்துள்ள மாவட்ட கழக அம்மா பேரவையின் மாவட்ட கழக செயலாளர் அருமைக்குரிய அண்ணன் ராஜா அண்ணன் அவர்கள், மாரிமுத்து அவர்கள், இங்கே வருகை புரிந்த சிக்கேந்தர் பொருளாளர் அவர்கள், வட்டக்கழக செயலாளர் அண்ணன் சேதுபதி அவர்கள், செந்தில் அண்ணன் அவர்கள், முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அன்பு நண்பன் மாரிமுத்து அவர்கள், கண்ணன் அவர்கள், அனைவரும் KP முருகன் அண்ணன் அவர்கள் அனைவரையும் 25வது வார்டு தெரிவித்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்து அடுத்தபடியாக அண்ணன் அவர்கள் உரையாற்றுவார்கள். PRS அவர்களுடைய அறிவுரைக்கிணங்க இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சட்டம் சேதுபதி சரவணன் அவர்களே, ஜிம்மு முருகேசன் அவர்களே, மரியாதைக்குரிய அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய இளமண்ணன் அவர்களுக்கும், மாரிமுத்து கவுன்சிலர் அவர்களுக்கும், கிருஷ்ணகுமார் கவுன்சிலருக்கும், மோகன் அவர்களுக்கும், அவர்கள் வந்திருந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் பிளாக் கோயில் சார்பில் வருகை வரவேற்றுள்ளோம். அதனைத் தொடர்ந்து இந்திய குடியரசு கட்சி மனிதன் கூட பாராளுமன்றத்துக்கு செல்லலாம், சாமானிய மனிதன் கூட கோட்டைக்கு செல்லலாம், சாமான மனிதன் கூட மாவட்ட ஆட்சியாளராக மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராகவும் பணி செய்யலாம் என்று சட்டத்தை திருத்தி அந்த சட்டத்தின் மூலமாக வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு வாழ்வளித்த ஒரு மாமேதையினுடைய நினைவு நாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்த நினைவு நாளில் இதுபோன்று அவரின் வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர், எங்களின் வருங்காலத்தினுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் அவர் போன்ற ஒரு சாமானியருக்கும் விவசாயிகளுக்கும்